இங்கே இந்த படத்தோட ஹீரோ சக்தியும் அவனோட பொண்ணு ஐரினும் தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளே இருக்க ஒரு ஊரில் ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க இருக்கிற அதே ஊரில் சால்ட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய ரவுடி அமோனியம் நைட்ரேட்டுங்கிற ஒரு வெடி மருந்த சிப் மூலியமாக இலீகலாக வெளிநாடுகளுக்கு கடத்திக்கிட்டு இருக்கிறான். அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊரோட டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டரும் அந்த கடத்தலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஆர்டருக்குள்ளே கார் மெக்கானிக்காக வேலை பார்க்குற அந்த படத்தோட ஹீரோ சக்தியை ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஆனால் சக்தி அவங்கக்கிட்ட இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி மறுத்துவான். அதை கேட்டால் அந்த இன்ஸ்பெக்டர் அவனோட குழந்தைய அந்த சால்ட்டுங்கிற ரவுடி கடத்தி வச்சிருக்கிற மாதிரி செட் பண்ணி அவனை அலைய வச்சு அந்த கடத்தல் பொருள் இருக்கிற கண்டெய்னரை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த சால்ட் சக்தியை கூட்டு மிரட்டுறான். அதுக்கு சக்தியும் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் என் குழந்தைய கடத்தி இந்த ட்ரக்கு உள்ளே அடைச்சி வச்சிருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க, அதனால தான் நான் போய் அந்த ட்ரக்கை திறந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டால் சால்ட்டும் அவனை மன்னிச்சுட்டு தான் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு மறுநாள் அவன் பொண்ணு மைரின் கூட படிக்கிற அனுஷாங்கிற சின்ன பொண்ணு கடத்தி வச்சுக்கிட்டு அதை போலீஸ் பிடிச்சிட்டு போன ட்ரக்கை எடுத்துகிட்டு வர சொல்லி மிரட்டுறான். அதை கேட்ட சக்தியும் பயந்து போய் அந்த ட்ரக்கை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த சால்ட்டுக்கிட்ட கொடுத்துட்றான். அதை வாங்கிக்கிட்ட சால்ட்டும் அந்த ட்ரக்கை ஓட்டிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போகிறான். அப்போது சக்தி அந்த ட்ரக்குக்குள்ளே செட் பண்ணி வச்சுருந்த பாம்பை ஆன் பண்ணி அந்த ட்ரக்குள்ளே சேர்த்து அந்த ரவுடி சால்ட்டையும் வெடிக்க வச்சு கொண்டுட்டு அந்த குழந்தையை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். அப்போது அதையெல்லாம் அங்கேருந்து பார்த்த டிஎஸ்பி ஒரு மெக்கானிக் எப்படி இவ்வளோ விஷயங்களையும் பண்ணான் அப்படின்னு யோசிச்சுட்டு அவனோட பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது அவனோட உண்மையான பேர் சக்தி என்கிற பொன்மாரனும் அவன் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டுவெல்மேன் ஸ்குவாட்டுங்க ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததாகவும் தெரிய வருது. அதே போல் அந்த ஸ்குவாட்டில் அவன் கூட வேலை பார்த்த மீராவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்போ தான் அவங்களுக்கு ஐரின்கிற ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அப்படி அந்த பொண்ணு பிறந்த சில நாட்களில் அவங்க 2 பேருக்கும் வெளிநாட்டில் ஒரு சீக்ரெட் மிஷனை சால்வ் பண்ண சொல்லி ஆர்டர் வருது. அப்போது அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அங்கே போய் அந்த மிஷனை சால்வ் பண்ணும்போது எதிர்பாராத விதமாக அவனுடைய மனைவியை அவனே ஷூட் பண்ணிடுறான். அதனால அந்த நாட்டு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. அதிலிருந்து அவனோட வேலையும் போயிடுது. பிறகு 6 வருஷங்கள் கழித்து திரும்பி வந்த அவனுடைய பொண்ணு ஒரு ஆசிரமத்தில் அனாதையாக மலர்றான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த போய் அவனோட பொண்ணை கூட்டிக்கிட்டு தூத்துக்குடிக்கு வந்துட்டான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அந்த போலீஸ்காரங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதே போல் அந்த சால்ட் இறந்துட்டான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அவனோட பாஸ் டெவிலுங்கிற டான் சக்தியை தேடி அவனோட இடத்துக்கு வந்துடுறான். அதை தெரிஞ்சுக்கிட்ட சக்தியும் அந்த சால்ட்டு அவனோட குடோனில் மறைச்சி வச்சிருந்த மற்ற வெடி மருந்து ட்ரக்குகளை அந்த போலீஸ்கிட்ட காட்டி கொடுத்துட்டு அவனோட குழந்தையும் கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டே கிளம்பிடலான்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறான். ஆனால் அந்த டெவில் அங்கேயும் வந்து அவனுடைய ஆட்களை வச்சு சக்தியையும் அவனோட குழந்தையும் கொல்ல சொல்கிறான். அந்த நேரம் கோபமான சக்தி அவனுடைய ஆட்களை அடித்து போட்டுட்டு அவனையும் அந்த ட்ரெயினிலேயே கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு வேற ஒரு நாட்டுக்கு வந்துடுறான். அப்படி அவன் அங்கே வரும்போது தான் தெரிய வருது அவனோட மனைவி சாகலை உயிரோடு தான் இருக்காங்கன்னு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவனோட மனைவி உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது சக்தி அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களோட உயிரை காப்பாற்றி இப்போ கரண்டில் அவங்க அம்மா மீராவோட அவன் பொண்ணை சேர்த்து வைக்கிறான். அதோட இந்த படமும் முடியுது.